ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். அடுத்த நொடி என்ன நடக்கும் என தெரியாத மனிதர்களின் வாழ்க்கையைத்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு எதை சந்தோஷமாக செய்து கொடுக்க வேண்டும், எதை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்தவளாக உன் வராகி அம்மா நான் இருப்பதால் தான் எதையும் யோசிக்காமல் என் கரங்களை தொடச் சொன்னேன். இப்போது என் கரங்களை தொட்டதின் பலனாக உனக்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்டாய். இனி சங்கடங்கள் மறைந்து நீ சந்தோஷமாய் வாழப்போகிறாய். சரியாக நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் கைகளில் உனக்கானதை நீ பெறுவாய். என் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்றை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. யார் உனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் கெட்டதோ துரோகமோ செய்து விடாதே. அந்த பாவத்தை எங்கு போனாலும் கழிக்க முடியாது. இதுநாள் வரை நீ செய்த நன்மைகளுக்காக தான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க வந்துள்ளேன். ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அத்தனையையும் மறைய செய்து உன் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் சந்தோஷப்படும் வகையிலும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ போய் கருத்து சொல்ல நினைத்தால் அப்புறம் அவர்களும் உன் வாழ்வில் வந்து ஏதாவது எதிர்வினையாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் யார் வாழ்விலும் போய் நீ அறிவுரையோ கருத்துக்களோ சொல்ல வேண்டாம். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உன் மனதை வைத்துக்கொள். எக்காரணம் கொண்டும் உன்னை நியாயப்படுத்தி கொள்வதற்காகவும் நீ சொல்வதும் செய்வதும் சரிதான் என நிரூபிப்பதற்காகவும் யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே என் செல்லமே. நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட ஒரு முறை சொல்லிப்பார். அவர்கள் அதை கேட்க மாட்டேன் என்றால் அதை அவர்களுக்கு நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. அதை அப்படியே விட்டுவிடு. உண்மை என்னவென்பதை அவர்களுக்கு நான் உணர வைப்பேன். உன்னை விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களுக்காக நீ வாழ வேண்டுமே தவிர உன்னை வேண்டாம் என விரும்பாமல் விட்டுவிட்டு போனவர்களுக்காக வருந்திக் கொண்டே இருக்காதே என் செல்லமே. கொஞ்சம் காத்திரு. நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்துவிட்டேன். நீ நினைப்பதெல்லாம் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கு நடக்கத்தான் போகிறது. உன் நிலைமைக்கு மேலேயே ஆசைப்பட்டால் நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுவாய். ஆனால் ஆசைக்கு ஏற்றாற் போல முயற்சி செய்ய துணிந்து விட்டால் நிம்மதியும் சந்தோஷமும் விருப்பமும் கூட தானாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவேன் செல்லமே. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ நேர்மையாக இருந்தால் போதும். எல்லா தீங்குகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டோம், அதனால் பலன் பெற்றுவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தாரேயானால் நிச்சயம் அவர்களை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். நீ கஷ்டப்பட்டது போல அவர்கள் வாழ்விலும் அந்த துன்பத்தை நான் உண்டாக்குவேன். நீயாக பழிக்கு பழி வாங்க நினைக்கவே வேண்டாம் என் செல்லமே. ஏதோ ஒருவரின் மீது அளவு கடந்த அன்பை கொட்டிவிட்டாய், கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து விட்டாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ கண்ணீர் விடுவாய். அதனால்தான் எல்லோரிடமும் அளவாக அன்பை கொடு, அளவோடு நம்பிக்கை வை என சொல்கிறேன். எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்பவளாகத்தானே உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். நீ உன் தாய்க்கு கூட அடங்காமல் வளர்ந்தாயே, ஆனால் அப்புறம் மற்றவர்களால் அடி வாங்க நேரிடும். அதனால்தான் உன் தாய்க்கும் தந்தைக்கும் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக, நல்ல விஷயங்கள் 4ஐயும் தெரிந்து கொண்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளை நீ சரியாக பயன்படுத்தவில்லையானால் நாளைய நாளில் நடக்கப் போகும் விஷயங்களை நினைத்து வருந்த நேரிடும். இன்றைய நாளை ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக முறையாக பயன்படுத்தி நாளைய உனது எதிர்காலம் வளமாக அமையும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்லமே. காலம் என்பது நீ விட்ட கண்ணீரை மட்டுமல்ல, உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களையும் மாற்றும். உன் கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலையும் கொடுக்கும் என் செல்லமே. தேவையில்லாமல் குழம்பவோ கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகரிப்பேன், கெட்ட விஷயங்களை ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் செய்வேன் என் செல்லமே. ஒருவன் சரியானவன் இல்லை, தவறானவன், தரமற்றவன் என்பதை அவனுடன் பழகி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடாது. ஆரம்பத்திலேயே அவனது பேச்சையும் செயலையும் வைத்து கண்டுகொண்டு அவனை விட்டு ஒதுங்கிவிடு என் செல்லமே. மேடு பள்ளம் எல்லாம் நிறைந்ததுதானே இந்த உலகம். இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். உனக்கு எது சரியோ அப்படிப்பட்ட இன்ப வாழ்க்கையை வாழவும் நல்ல மனிதர்களோடு உறவு வைத்து கொள்ளவும் பழகிக்கொள். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தாலே போதும். உன்னை விட்டு விலகியவர்களும் உன்னை விலக்கி வைத்தவர்களும் தானாக தேடி வருவார்கள். உன்னை தூற்றி பேசியவர்களும் குறை சொன்னவர்களும் போற்றி பேசுவதற்கான காலத்தை நான் உண்டாக்குவேன் என் செல்லமே.
யாரையும் எதையும் அதிகமாக நேசிக்காதே. இதன் மூலமாகத்தான் நீ பல சமயங்களில் குழப்பம் அடைகிறாய். எல்லா மனிதர்களிடமும் அளவோடு அன்பை கொடு, அளவோடு நம்பிக்கை வை. போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையாக உன் மனதில் இருப்பதை பேசிவிடு. அவர்கள் உன்னை கெட்டவர்கள் என்று சொன்னாலும் நீ அதற்காக கவலைப்பட அவசியமில்லை என் செல்லமே. உன் மனதில் இருப்பதைத்தானே பேசினாய். யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். உனக்கும் உன் மனசாட்சிக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அதே நேரத்தில் இரத்தமே வராமல் ஒருவரை கொன்றுவிடக்கூடிய கூர்மையான ஆயுதமான உனது நாக்கையும் கொஞ்சம் அளவோடு பயன்படுத்து. அளவுக்கு அதிகமாக எதையும் யாரிடமும் பேசி வைக்காதே என் செல்லமே. அதன் மூலமாகவே உன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். அதற்கு பிறகு உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை தோற்கடிக்கவும் முயற்சி செய்வார்கள். அதற்காகத்தான் சொன்னேன், தூய்மையான அன்பு என்பது எப்போதும் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும்படி நான் செய்வேன். பணம் வந்தால் மனிதனின் மனம் மட்டுமல்ல, நடை, உடை, பாவனை எல்லாமே தானே மாறிவிடுகிறது. அப்படி உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் கொடுக்கும்போது நீயும் எல்லா விஷயங்களிலும் மாறிவிடக்கூடாது. அடக்கத்தோடு இருக்க வேண்டுமே தவிர ஆணவத்தோடு திரிய வேண்டாம் என் செல்லமே. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழவும், நல்ல விஷயங்களை செய்யவும், முயற்சியோடு உழைப்பை பின்பற்றவும் பார். நிச்சயம் உன் எதிர்காலம் வளமானதாகவும் வசதி நிறைந்ததாகவும் இருக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்க முடியாது என் செல்லமே. நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் தீர்மானிக்கிறது. உன் பாவங்களுக்கு நீ மட்டும்தானே பொறுப்பு. நீ செய்த தவறுகள் தானே பாவங்களாக மாறுகிறது. எப்போதும் சரியான விஷயங்களை செய்ய முயற்சி செய். தவறுகள் பாவங்களாக மாறிவிடும். நீ செய்த நன்மைகள் புண்ணியங்களாக மாறி உன் பாவத்தையும் மறக்க வைக்கும், அதை மறைத்து வைக்கும், அதை அழித்தும் வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நிறைய புண்ணியங்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டே இரு. மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றத்தான் செய்வான். உன் மனதை பார்த்துதான் நான் உன் வாழ்க்கையவே மாற்றி அமைப்பேன். உன் மனம் நல்லதாக இருந்தால், உன் மனம் தெளிவானதாக இருந்தால் நிச்சயம் உன் மன பாரங்களையெல்லாம் நான் விலக்கி வைத்து உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன். கலங்காதே என் செல்ல பிள்ளையே. உன் பாரங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்கிறேன். தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும்? எது உனக்கு தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட சில நேரம் தனிமை தந்துவிடும். அப்படி உன் மனம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனிமையில் அமர்ந்து உன் வராகி அம்மா என்னை பற்றி சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் நான் வந்து இறங்கி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடித்து கொடுப்பேன். நீ நேர்மையாக வாழ்வதென்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் மூலமாகவே நீ சாதனை படைத்து சரித்திர நாயகனாக உலா வருவலாம் என் செல்லமே. நீ வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். ஆனால் மனிதர்கள் மீது நீ குருட்டு நம்பிக்கை வைத்தால் தோல்வியை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டாகிவிடும். மனிதர்களை நம்பலாம், ஆனால் முழுவதுமாக நம்பிக்கையை கொடுத்து விடக்கூடாது. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். ஓம் வராகி.